நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்பான தேடு பிள்ளைகளே, நிறைய பிரச்சனை வரும்பொழுது நிறைய பேர் நம்ம கூட இல்லாம இருப்பாங்க. அதனால நம்ம சோர்ந்து போய் எதிர்ப்போம், அப்படித்தானே? நம்ம வரப்போகிற பிரச்சனை நமக்கு என்னன்னு தெரிஞ்சும் அதுக்கு வழி தெரியாம இதெல்லாம் நடக்க போது நமக்கு தெரியுது. இப்போ இதுதான் நடக்க போகுது, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் பட போறோம், இது இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வரப்போகுது, இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் வரப்போகுது, நம்ம என்ன பண்ணன்னு யாராவது ஒருத்தங்க கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு கர்த்தர் இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் வாக்கு தத்தமா சொல்றார். எனக்கு அன்பான தெரிவிக்கிறே, இந்த பிலதெல்பியா சபை தனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாம பிடிச்சுக்கிட்ட அந்த சபைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நீ என்ன பிடிச்சுக்கிட்ட பத்தியா, அதனால இனிமே வரப்போகிற எல்லா சோதனைக்கும் உன்னை நான் காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்களும் வரப்போகிற பிரச்சனையை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஐயோ அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி ரொம்ப கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. வர போகிற சோதனை காலத்திற்கு உங்களை தப்பும்படி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறபடினால அது எவ்வளவு பெரிய வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அநேக நேரத்துல நமக்குள்ள பெரிய சந்தேகங்கள் வரலாம். ஏன் இப்படி நடைபெறுகிறது, எனக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க சரியான ஆட்களாக இருப்பாங்கன்னா அந்த சோதனை நம்மை தொடாது. அதே போல அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நானும் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது எத்தனை மனிதர்கள் உங்களை பார்த்து பயமுறுத்தி இருந்தாலும் சரி, அது ஒருவேளை அது ஒரு வியாதியாக கூட இருந்தாலும் சரி, அது ஒருவேளை பெரிய பிரச்சனை தலை போகிற காரியமா இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. வரப்போகிற எல்லா சோதனையிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். விசுவாசத்தோட நாளை தொடங்குங்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. எதையும் குறித்து பயப்படாதீங்க. தைரியமா எல்லாவற்றையும் செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் நாளாய், ஒரு வெற்றி நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.